அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் வருடத்தில் மார்ச் மாதம் ஜோதிட ரீதியாக ரொம்பவே முக்கியத்துவமானதுங்க. ஜோதிடத்தில் கர்மகாரகன் நீதிமான் எனப்படும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சியானது விஸ்வவசு வருடத்தில் நடக்கும் ஒரு முக்கிய ஜோதிட மாற்றமாக சொல்லப்படுதுங்க. இந்த கிரக மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது எந்த விதமான பலனை தரப்போகுதுன்னு சொல்லியும் நட்சத்திர வாரியான பலனையும் இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனி பகவான் சனி பெயர்ச்சின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒருவித பயம் ஏற்படும். யாருக்கெல்லாம் அப்படி பயம் ஏற்படுது அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சனி பெயர்ச்சியானது ஆளுமைத்தன்மை நிறைந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 6-7ஆம் அதிபதியான சனி பகவான் தற்போது கோச்சாரத்தில் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தனது 3ஆம் பார்வையால் 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் 2ஆம் இடமாகிய தனவாக்கு ஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். 6ஆம் அதிபதியாக சனி 8ஆம் இடத்திற்கு செல்வதால இது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற விபரீத ராஜயோகத்தை ஒரு சிலர் மட்டுமே பெறுவாங்க. அதே நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். விபரீத ராஜயோகத்தால் வரக்கூடிய எந்த ஒரு பயன்களையும் ஜாதகர்களுக்கு பயன்படவே படாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கடந்த சில வருடங்களாக அனுபவித்த பிரச்சனைகளையே இவங்களால் சமாளிக்க முடியாத நிலையில் இருக்கும்போது அஷ்டம சனியை எப்படி சமாளிக்க போகிறோன்னு கலக்கமாக இருக்கும் உங்களுக்கு. மேலும் ஜூன் 2026 முதல் விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. எந்த வகையில் பார்த்தாலும் சிம்மராசிக்காரர்கள் ரொம்பவே எச்சரிக்கையோட அஷ்டம சனி காலத்தை கடக்கணும். அதில் எந்த ஒரு மாற்றமும் சிறு சந்தேகமும் கூட கிடையாது. பொதுவாக அஷ்டம சனி காலங்களில் பூர்வீகத்தில் வசிக்க முடியாத சூழ்நிலை உருவாகும். பூர்வீகத்தை விட்டு பிடிவாதமாக இருக்கிறவங்க கூட சனி பகவான் இடமாற்றம் செய்ய வச்சிருவார். தொழில் அல்லது உத்தியோக நிமித்தமாக இந்த காலகட்டத்தில் சிலருக்கு வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழக்கூட நேரிடும். அல்லது கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டாலும் பிரிய நேரும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பஞ்சாயத்து நீதிமன்றம் செல்லும் நிலை கூட உருவாகலாம். சிலருக்கு 2வது திருமணம் நடக்குங்க. தவறான நட்பு வலையில் மாட்டாமல் இருந்துக்கோங்க. கலசரம் நண்பர்கள் மூலம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு பிரச்சனை வரும். வம்பு வழக்குக்கு நீதிமன்றம் செல்லாமல் பெரியோர்களின் முன்னிலையில் பேசி தீர்த்துக்கிறது நல்லதுங்க. அஷ்டம சனியால் நீதிமன்றப்படி ஏறுறவங்களுக்கு விவாகரத்து கிடைக்கும். மன நிம்மதிக்காக ஊரை விட்டு மாநிலம் விட்டு தொலைதூரம் செல்லும் நிலை கூட ஏற்படும். துன்பத்தாலும் துயரத்தாலும் வெறுப்படைந்து சிலர் சந்நியாசம் வாங்குவாங்க அல்லது தலைமறைவு வாழ்க்கை கூட வாழ நேரிடும். உற்றார் உறவினர்களுக்கு ஜாமீன் போட்டால் அதற்கு நீங்கள் பொறுப்பேற்கும் நிலை ஏற்படும். ஜாமீன் கையெழுத்து போடுறது, வங்கியில் பணம் இல்லாமல் காசோலை கொடுக்கறது போன்ற செயல்களில் ஈடுபடாதீங்க. எப்போதோ நடந்த வழக்குக்கு இப்போ தீர்ப்பு வந்து சிறை தண்டனை அனுபவிக்க கூட நேரிடலாம். வீட்டில் எலக்ட்ரிக்கல் உபகரணங்களால் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, டிவி பழுதாகி அதிக செலவு வைக்கும். வாகனங்களில் பயணம் செய்யும் போது அதிக கவனம் தேவை. நல்லா ஓடிட்டு இருக்கிற வாகனம் கூட திடீர்னு பழுதாக நேரிடும், செலவு வைக்கும். சாலை விதிகளை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். வாகனங்களுக்கு தேவையான லைசன்ஸு, ஓட்டுநர் உரிமம் போன்ற ஆவணங்களை நீங்கள் முறையாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அரசுக்கு தேவையில்லாத தண்டம் கட்ட நேரலாம். நீண்ட நாட்களாக அவதிப்படுத்திய நோய்க்கு நிவாரணம் கிடைக்குங்க. தவறான எதிர்பாலின நட்பை தவிர்த்திடுங்க. ஆண்களாக இருந்தால் பெண்களும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் பதவி இழப்பு ஏற்படுங்க. பலவித துன்பங்களை சந்தித்து மனம் அழுத்து போகிற காலங்க இது. எல்லாத்துலேயுமே நீங்கள் சாதகமில்லாத சூழ்நிலையும் விபத்துகள், மன உளைச்சலே உங்களுக்கு மிஞ்சும். சிலருக்கு உடல் நல பாதிப்பால் மருத்துவமனைக்கு சென்று சில நாட்கள் தங்கி சிகிச்சை செய்யக்கூட நேரிடும். ஆயுளுக்கு பங்கம் தரும் நோய் சிகிச்சை செய்கிறவங்க தினமும் மகாமிருத்யுஞ்சய மந்திரம் பாராயணம் செய்து துளசி தீர்த்தம் அருந்த நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. எலும்பு தேய்மானம், மூட்டு வலி தொடர்பான பிரச்சனைகள்லாம் கடுமையாக பாதிக்கும். ஒரு சிலருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூட நேரிடும். முன்னோர் குலதெய்வ வழிபாட்டில் கவனம் செலுத்தினா நல்ல பலன் உங்களுக்கு மிகுதியாகும். மேலும் அஷ்டமஸ்தானத்தில் நிற்கும் சனியின் பார்வை 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்திற்கு இருக்கிறதால வானமே இல்லைன்னு சுற்றி திரிந்த நீங்கள் உங்கள் மனசை கட்டுப்படுத்தி புதிய தொழில் ஒப்பந்த முதலீட்டை தவிர்க்கணும். புதிய முதலீடு செய்தாலும் லாபம் குறைவாகவே இருக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடாது. தொழில் போட்டி கடுமையாக இருக்கும். வாடிக்கையாளரிடம் கனிவாக பழகணும். நீங்கள் வாடிக்கையாளர்களிடம் கோபம் காட்டினா வேறு நபரிடம் போய் விடுவாங்க.
அதனால் மன வருத்தம் கூட உங்களுக்கு நேரும். முதலாளி தொழிலாளி பிரச்சனையால் உற்பத்தி குறையும். அரசின் சட்டத்திட்டங்கள்லாம் சமாளிக்க முடியாமல் நீங்கள் தடுமாற நேரிடும். உங்கள் தொழில் கௌரவத்தை நிலைநாட்ட கடுமையாக மன உளைச்சல் சந்திக்க நேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், வேலைபளு அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு மிகுதியாக வரும். உங்களை விட தகுதி குறைந்த நபருக்கு பதவி உயர்வு கொடுத்து கௌரவிக்கிறது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வு தடைப்படும். உத்தியோகத்தில் யாரோ செய்த தவறுக்கு நீங்கள் மெமோ வாங்க நேரிடலாம். குறைந்த சம்பளத்துக்கு 2 நபர்களில் வேலையை செய்ய நேரிடுங்க. உயர் அதிகாரிகளுக்கு நம்பிக்கை குறைவு ஏற்படும். இதுக்காக மனம் வருந்தி வேலையை விட்டால் புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு மிக மிக குறைவு. சனிக்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்தால் சிரமம் குறையுங்க. அரசு அதிகாரிகள் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்படுவாங்க. மேலும் சனி பகவானின் 7ஆம் பார்வை 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு இருக்கிறதால வார்த்தையில் ரொம்பவே நிதானம் தேவை. தீயினால் சுட்ட புண் ஆறும், நாவினால் சுட்ட விட ஆறாது. நீங்கள் விட்ட வார்த்தையே அம்பாக மாறி உங்களை பதம் பார்க்கும். அதே நேரத்தில் வெளுத்ததெல்லாம் பால்னு எல்லாரையும் நம்பி திறந்த மனசா உங்களுடைய மனக்குமுறலை கொட்டாதீங்க. உங்கள் முன் நல்லவங்க பாரி ஆமாம் போட்டு உங்களுக்கு பின்னாடி போய் நீங்கள் பேசியதை திருத்தி பேசி குற்றவாளி கூண்டில் உங்களை ஏற்றிடுவாங்க. தம்பதிகளுக்கிடையே மனக்கசப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் குறை கூறி திட்டி சிறிய பிரச்சனைகளை கூட பெரிய பிரச்சனையாக்குவாங்க. பொருளாதார ஏற்றத்தாழ்வு மிகுதியாக இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உங்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தும். குடும்ப உறுப்பினர்கள் உண்மையில் உங்ககிட்ட பாசம் காட்டினா பாசாங்கு சேரது போன்ற மன உணர்வு உங்களுக்கு தோணும். பெற்றோர்கள் தான் உலகம்னு நம்பி வாழ்ந்த உங்களுக்கு பெற்றோரே உரிய நேரத்தில் பாசம் காட்டாமல் இருப்பாங்க. பார்வை குறைபாட்டுக்காக அறுவை சிகிச்சை அல்லது கண்ணாடி அணிய நேருங்க. வீட்டில் உள்ள தாத்தா பாட்டி அம்மா அப்பாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கும் மருந்துக்கும் வீண் செலவு ஏற்படும். இதன் உச்சக்கட்டமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு அறுவை சிகிச்சைக்கான செலவையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். கருத்து வேறுபாடு காரணமாகவோ தொழில் நிமித்த காரணமாகவோ தம்பதிகள்லாம் பிரிந்து வாழ நேரிடும். குடும்ப வாழ்க்கையில் நாட்டக்குறைவு உருவாகும். வேற்றுமொழி பேசுகிறவங்களோட அந்நிய தேசத்தில் குடிபுகும் நிலை உண்டாகுங்க. மேலும் சனியின் 10ஆம் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு இருக்கிறதால பூர்வீக தொடர்பான விஷயங்களில் அதிரடி முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. முக்கியமாக தொழில், சொத்து, பாகப்பிரிவினை போன்ற விஷயங்களில் அஷ்டம சனி முடியும் வரை ஒத்தி போட்டால் பாகப்பிரிவினை உங்களுக்கு சாதகமாக கை கொடுக்கும். மேலும் கூப்பிட்ட குரலுக்கு உங்கள் குலதெய்வம் ஓடி வந்து நிற்குங்க. இந்த சனி பயிற்சியால் நீங்கள் அடையும் பெரும் பாக்கியம் குலதெய்வ அனுகிரகம் மட்டும்தான். குழந்தைகளின் நடவடிக்கைகள் உங்கள் சங்கடத்துக்கு ஆளாக்கும். பள்ளி கல்லூரியில் படிக்கும் இளம் வயது மாணவ மாணவியர் தவறான நட்பு வலையில் சிக்கி வாழ்க்கையை கேள்விக்குறியாக்காம கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தடைப்படும். அந்நிய மொழி புலமை ஏற்படும். அந்நிய மொழி கற்றுக் கொடுக்கறதால வருமானம் வரும். வேத்து மதத்தவரால் இன்னல்கள் உங்களுக்கு ஏற்படும். சிலர் மதம் மாறவும் செய்வாங்க. காதல் கலப்பு திருமணம் நடைபெறும். வெளிநபர்களால் குடும்பத்தில் குழப்பம், சந்தேகம், தற்கொலை வரை கொண்டு செல்லுங்கிறதால மனசை கட்டுப்படுத்தி தெரியாதவர்களிடம் பழகிறத தவிர்க்கிறது நல்லது. மேலும் அஷ்டம சனி காலத்தில் ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த பாதிப்பு, வம்பு வழக்கு மிகுதியாக இருக்குங்கிறதால திருமணத்தை தவிர்க்கிறது நல்லது. சில தவறான காதல் கலப்பு திருமணம் செய்து மறுவிவாகத்தை நோக்கி செல்வாங்க. பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி இடையே நிலவிய சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் சீராகும். வீடு அல்லது அலுவலகத்தை மாற்ற நேரிடும். அடிக்கடி அலைச்சல் மிகுந்த பயணம் செய்ய நேரும். வீடு வாகனம் தொடர்பான உங்களின் எண்ணம் சிறு தடை தாமதத்துக்கு பிறகே ஈடேறும். சொத்து தொடர்பான வழக்குகள் இருந்தாலும் இழுபறி இருந்துக்கிட்டே இருக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருக்குங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கெட்ட பேர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. செய்யாத தப்புக்கு, நீங்கள் நினைக்காத விஷயத்துக்கு கூட உங்களுக்கு கெட்ட பேரும் அவமானமும் வந்து சேர அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் பரிகாரமாக நீங்கள் குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடணும். சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்க்கணும். சிம்ம ராசிக்காரர்கள் எதுலேயுமே தனித்தன்மையை வெளிப்படுத்துவாங்க. தர்ம சிந்தனை உடையவங்க. எல்லாருமே எல்லா வளமும் நலமும் பெறணும்னு விரும்புகிறவங்க. பழமையையும் கலாச்சாரத்தையும் மதித்து நடக்கிறவங்க. முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை முழுமையாக பெறணுங்கிற எண்ணம் கொண்டவங்க. இவங்களுக்கு தான் இத்தனை சோதனையும் நடக்க போகுது. மேலும் மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு ஞான மோட்சக்காரகன் கேது, ஆத்மகாரகன் சூரியன் அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்த நண்பர்களோட கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் பிரச்சனை, அலைச்சல், தவறான நண்பர்களால் சங்கடம், குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய நிலை, எதிர்பாடினரால் செய்து வரும் வேலையில் குழப்பம், தடைகள், பிரச்சனைகள், வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் பாதிப்பு என்ற உங்களை சங்கடப்படுத்தி வந்த சனி பகவான் மார்ச் 6, 2026 முதல் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான மீன ராசியில் சஞ்சரிக்கிறதால சனி பகவான் 7.5 சனி காலத்தில் ஒருவருக்கு கொடுக்கும் சங்கட பலன்கள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் மொத்தமாக வழங்கிடுவாருங்கிறது தான் பொது விதி.
அதனால் இந்த காலத்தில் வீண் செலவு அதிகரிக்கும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கௌரவ குறைவு ஏற்படும், எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கும், ஒவ்வொன்றிலையுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே தடை தாமதங்கிற நிலை ஏற்படும். எதிரிகள் உங்கள் பலவீனத்தை அறிஞ்சு மோதுவாங்க. மறைமுக தொல்லைகள் அதிகரிக்கும், உடல்நிலையில் எதிர்பாராத பாதிப்பு ஏற்படும். சிலருக்கு குடும்பத்தை வெளியூர் சென்று வாழும் நிலையும் ஏற்படும். வம்பு வழக்கு அவமானம் என்ற நிலைக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். சனி பகவானின் பார்வைகளும் 2, 5, 10ஆம் இடங்களுக்கு உண்டாகிறதால குடும்பத்தில் பிரச்சனை, வரவில தடை, பிள்ளைகளால் கவலை, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் சங்கடங்கள் ஏற்படும். இருந்தாலும் இந்த காலத்தில் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகள், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலை, நடைபெற்று வரும் தசா புத்திக்கேற்ப இந்த பலன்களில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். அஷ்டம சனியால் அமைதி பறிபோகும், அல்லல்கள் உண்டாகும். இருந்தாலும் மார்ச் 17 முதல் லாப குருவும், நவம்பர் 13, 2026 முதல் ராகுவும் கடக கன்னியில் சஞ்சரிக்கும் காலங்களில் சனி பகவானை பார்க்கும் குருவால் உங்கள் நிலை சிறிது உயர வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் விலகும். எதிர்பார்த்த வருமானம் வரும். வீடு வாகனம் வாங்குவீங்க. வேலை, தொழில், திருமணம், குழந்தை என்ற கனவுகள் நனவாகும். பொன் பொருள் சேரும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு, பதவி கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகனான சனி பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதால தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும். குரு சஞ்சாரமும் பார்வைகளும் சாதகமாக இருக்கிறதால தொழில் முன்னேற்றம் அடையும், வருமானம் உயரும். கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கால்நடை, இயந்திர தொழில், மருத்துவம், மெடிக்கல்ஸ், கெமிக்கல்ஸ், எக்ஸ்போர்ட், ரியல் எஸ்டேட், ஹார்ட்வேர்ஸ், ஷேர் மார்க்கெட், சினிமா, சின்னத்திரை, ஜுவல்லரி, ஆடை ஆபரண தொழில்கள் லாபம் தரும். இருந்தாலும் முதலீட்டில் எச்சரிக்கை ரொம்ப அவசியம். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் பணிபுரியும் இடத்துல வேலைபளு அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். செய்யாத தவறுக்கு பொறுப்பாக வேண்டிய நிலை உண்டாகும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் வேலையில் கவனமாக இருக்கிறதும், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரி அனுசரித்து செல்வதும் நல்லது. பெண்களை பொறுத்தவரை உங்கள் கவனக்குறைவாலும் அலட்சியத்தாலும் நெருக்கடிக்கு ஆளாவீங்க. அஷ்டம சனி உடல்நிலையில் பாதிப்பையும் அல்லது அவமானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால குடும்பத்துக்கும் கணவருக்கும் தெரியாமல் இந்த காலத்தில் எந்தவித முயற்சிகளும் முதலீடுகளும் மேற்கொள்ள வேண்டாம். குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால உயர்கல்வி, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் என்ற கனவெல்லாம் நனவாகும். கல்வியை பொறுத்த வரைக்கும் குருவின் சஞ்சாரம் மற்றும் பார்வைகளால் படிப்பில் கவனம் செல்லும். உயர்கல்வி கனவு நனவாகும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். உடல்நிலை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியின் காலங்கிறதால உடல்நிலையில் எதிர்பாராத பாதிப்பு உண்டாகும். பரம்பரை நோய்களாலும் பருவ நோய்களாலும் சங்கடத்துக்கு ஆளாகிறதோட சிலர் விபத்தையும் சந்திக்க நேரும். அதனால் உடல்நிலையில் இந்த காலத்தில் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கிறது அவசியம். ஆரோக்கியத்தில் சங்கடம் என்ற நிலை ஏற்பட்டதும் சிகிச்சையை மேற்கொள்வது நல்லது. மேலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன், ஆத்மகாரகன் சூரியன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரித்து செயல்களில் தடை, எடுத்த வேலைகளை முடிக்க முடியாத நிலை, மனசில் குழப்பம், உடல்நிலையில் பாதிப்பு, குடும்பத்தில் நெருக்கடி என்று வாழ்க்கையை போராட்டமயமாக்கி வந்த சனி பகவான் இந்த அஷ்டம சனி காலத்தில் கடும் நெருக்கடிகளை சந்திக்கும் காலம் பழம்பாடல்களை கூறுது. இந்த காலத்தில் உழைப்பு அதிகரிக்கும். உங்கள் அவசரத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காம போகும். இருந்தாலும் முயற்சிக்கு முதலீட்டுக்கும் ஏற்ற ஆதாயம் கிடைக்கும். உங்களிடமும் நிதானம் உண்டாகும். உடல்நிலையில் அக்கறை ஏற்படும். பிறருடைய விமர்சனத்துக்கு அஞ்சி செயல்படுவீங்க. மனசில் ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். மேலும் குருவின் சஞ்சாரங்களும் பார்வைகளும் நவம்பர் 13, 2026 முதல் ராகுவும் 3, 6, 11 செவ்வாயும் சஞ்சரிக்கும் காலங்கள்லையும் 3, 6, 10, 11 சூரியன் சஞ்சரிக்கும் காலங்கள்லையும் குரு பகவான் கடகம் கன்னியில் சஞ்சரிக்கும் காலங்களையும் அவருடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கிறதாலும் அஷ்டம சனி என்ற பயமே உங்களுக்கு இல்லாமல் போகும். உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் விலகும். எதிர்பார்த்த வருமானம் வரும். வீடு வாகனம் சேரும். வேலை, தொழில், திருமணம், குழந்தை என்ற கனவுகள் நனவாகும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். தொழிலை பொறுத்த வரைக்கும் செய்து வரும் தொழிலில் அக்கறையுடன் செயல்பட வேண்டிய காலங்க இது. தொழில்காரகன் சனி அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறதால நிதானத்தோட நீங்கள் செயல்படுறது நல்லது. ஜுவல்லரி, ஃபேன்சி ஸ்டோர், அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு, விற்பனை, ஜவுளி, கவரிங், வாகன விற்பனை, உபரி பாகங்கள் விற்பனை, பியூட்டி பார்லர், சின்னத்திரை, சினிமா, யூடியூப் தொழில்கள் வளர்ச்சி அடையும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் கால நேரம் அறிஞ்சு செயல்படுறதுல வல்லவராங்கின நீங்கள் அஷ்டம சனியின் பார்வை உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கும் தன குடும்ப ஸ்தானத்துக்கும் உண்டாகிறத உணர்ந்து நிதானமாகவும் நேர்மையாகவும் நீங்கள் செயல்படுறது நன்மை. தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறவங்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். இருந்தாலும் நிர்வாகத்தின் ஆதரவு கிடைக்கும். சிலர் பார்க்கும் வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு முயற்சி செய்வீங்க. அரசு பணியில் இருக்கிறவங்க உடன் பணிபுரிவோரையும் மேலதிகாரியையும் அனுசரித்து போகிறது நல்லது. மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியின் காலங்கிறது உங்களுக்கு நெருக்கடியான காலமாகவும் மாங்கல்யம் ஸ்தானமான 8ஆம் இடத்துல
இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறதால கணவர் நலனில் கூடுதல் அக்கறை எடுக்கிறது ரொம்ப அவசியம். உங்கள் உடல்நிலையில் மற்றும் மனநிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றுவதற்கும் வாய்ப்பு இருந்தாலும் மங்களகரமான குருவின் சஞ்சாரங்களும் பார்வைகளும் தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போனது போல உங்களுக்கு வரும் சங்கடங்கள் எல்லாம் உங்களை நெருங்காமலே போகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரம் 1ஆம் பாதத்தினருக்கு சனி அஷ்டமஸ்தானத்திலும் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கண்டக சனியாகவும் சஞ்சரிக்க இருக்கிறார். இதனால் 1ஆம் பாதத்தினருக்கு அஷ்டம சனியாக குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் நெருக்கடிகளையும் உடல்நிலையிலும் செல்வாக்கிலும் பின்னடைவையும் ஏற்படுத்துவார். மனசில் குழப்பத்தையும் வேதனையும் உண்டாக்குவார். 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து தவறான நட்புகளால் சங்கடத்தை உண்டாக்குவார். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை அதிகரிப்பார். நட்பு வட்டத்தில் விரிசலை ஏற்படுத்துவார். உடல்நிலையில் பாதிப்பை உருவாக்குவார். மனசில் குழப்பத்தை அதிகரிப்பார். இருந்தாலும் இந்த குரு பயிற்சி காலத்தில் சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைக்கிறதால அஷ்டம சனி, கண்டக சனி என்ற பயம் உங்களை விட்டு விலகும். எடுத்த வேலைகள்லாம் தடையில்லாமல் நடந்தேறும். தொழில் லாபம் தரும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வீண் செலவுகள் கட்டுப்படும். உடல்நிலை சீராகும். புதிய சொத்து சேரும். உயர்கல்வி, திருமணம், வேலை என்ற கனவுகள்லாம் நனவாகும். சமூகத்தில் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். தொழிலில் நெருக்கடி, கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் என்று ஏற்பட்டாலும் கூட அனைத்தையும் நீங்கள் சமாளித்து முன்னேறுவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய நட்பு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. குடும்பத்துக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்யாதீங்க. பரிகாரமாக நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட நன்மைகள் உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.